இன்னைக்கு மாண்புமிகு நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தாக்கல் செய்த தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை. அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள் தமிழ்நாட்டினுடைய வரவு செலவு ₹1 நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற பல விஷயங்களை பார்க்கலாம். இதை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் நேத்து விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டதும் அது பின்னர் விடுதலையானதும் அது தொடர்பான சில தகவல்களையும் சேர்த்து பார்க்கலாம். வணக்கம், இது ஸ்பெக்ட்ரம் தமிழ். நான் ராமகிருஷ்ணன். நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்னைக்கு சட்டப்பேரவையில் வரலாற்று சிறப்புமிக்க நிதிநிலை அறிக்கையை வாசிச்சார். ஏகப்பட்ட எழுத்து உச்சரிப்பு பிழைகள் அப்படின்றத நான் பார்க்குறேன். நான் என்ன தமிழ்நாட்டுக்கான ஒரு சாபமா பார்க்குறேன் அப்படின்னா, வரக்கூடிய எல்லாருமே கிட்டத்தட்ட பெரும்பான்மையானவர்கள் ரொம்ப வசதியா பிழையோட தமிழ சொல்றாங்களே அப்படின்றதான். மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லாம மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்கள் சொல்லுவாங்க. இது பலருமே சொன்னாங்க. ஒரு தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கையை படிக்கிறாங்க அப்படின்னா அது ஏற்கனவே தயாரிக்கப்பட்டது. ஒரு முறைக்கு 2 முறை வாசிச்சிருப்பாங்க. என்னென்ன ஷரத்துக்கள் அதில் இருக்குன்றது தெரியும், என்னென்ன வார்த்தைகள் அதில் இருக்குன்றது தெரியும். முன்னாடியே ஒரு முறை வாசிச்சு பார்த்துருப்பாங்க. ஆனா அப்படி இருந்தும் வாசிக்கும் போது ஏற்படக்கூடிய இருமல், விக்கல், தும்மல், இல்லைன்னா ஒரு சில இடர்பாடுகள் அதெல்லாம் ஓகே. ஆனா பிழையோடையே வாசிக்கிறாங்க. அதுவும் ஒரு பிழை 2 பிழைலாம் இல்லை, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சொல் பிள்ளைகளோட வந்திருக்கு. இதை குறிப்பிட்டு சொல்லணுமா அப்படின்றது இல்லை, எனக்கு எதோ தோணுச்சு. 2வது, வரவு செலவுல அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் குறையாது. நாங்க கடன் வாங்குவதை மத்திய அரசுகிட்ட சொல்லித்தான் வாங்குறோம், அதனால இது குறைவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிதித்துறை செயலாளர் சித்திக் அவர் தன்னை பேட்டியில சொல்லும் போது சொல்லியிருக்காரு. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்கிறாங்க. 2வது, 525 வாக்குறுதிகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, கடந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கொடுத்தாங்க. பெரிய அளவுல பேசப்பட்டது, கதாநாயகனாக பார்க்கப்பட்டது. ஆனா அவங்க எவ்வளவு வாக்குறுதிகள் நிறைவேற்றினாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும், நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள்ல பாரபட்சமும் இருந்துச்சு அப்படின்றத கண்கூடாக நம்ம பார்த்தோம். ஆனா எல்லா வாக்குறுதியுமே நிறைவேற்றணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்படி உண்மையில இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் ஏன் இந்த வாக்குறுதி சொல்றேன் அப்படின்னா, ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னா அந்த கட்சியினுடைய தலைவராக யார் இருக்கிறா, அந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்புல போடுறாங்க. வாக்குறுதி மிக மிக முக்கியமானது. முதல் நிதிநிலை அறிக்கையில வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா சத்தியமா முடியாது. அதற்கான நிதி ஆதாரம் தமிழக அரசினுடைய இல்ல, வருவாய்கிட்ட இல்ல. ஆனா அதை நிறைவேற்றுவதற்கான முனைப்புகள், திட்டங்கள் அரசு கிட்ட என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சோம் அப்படின்னோம்னா பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது எதுவுமே அறிவிப்புகள் வெளியாகல அப்படின்றதும், எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டை மட்டும் இல்லாமல் உண்மையாகவும் அது இருக்கு அப்படின்றத தாண்டி சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்துல சூப்பரான ஒரு எதிர்கட்சி தலைவர்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஏஐக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதியினுடைய தொகையை குறிப்பிட்டு, ஏஐக்கு நீங்க ஒதுக்குறீங்க, ஏஐ வளர்ந்தது அப்படின்னா ஏகப்பட்ட இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புகளை பறிக்கும். ஏற்கனவே டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிதான். இப்பவே பல பேர் வேலை இழக்கிறாங்க. இன்னும் நீங்க அதுக்காக முதலீடு செய்யறீங்க. ஒரு வேலையை இழக்கக்கூடிய ஒரு துறையில ஒரு தொழில்நுட்பத்துக்காக நீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்னா வேளாணுக்கு நீங்க அதிகமான நிதியை ஒதுக்கணும். அரிசியை செயற்கையா உருவாக்க முடியாது, பருப்பை செயற்கையா உருவாக்க முடியாது, எண்ணெயை செயற்கையா உருவாக்க முடியாது. இறக்குமதி பண்றோம். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையின் தேவைக்கு இந்தியாவில உற்பத்தி செய்ய முடியல, இறக்குமதி பண்றோம். அரிசி விலை சமீப காலங்களில் எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்றத நீங்களே, எனக்கு தெரிஞ்சு நீங்க போய் பாருங்க. 25 கிலோ மூட்டை, ஒரு மூட்டைக்கு 500 ரூபாய் ஏறி இருக்கு. 1000 ரூபாய் இருந்த அரிசி இன்னைக்கு 1600 ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளவு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஜாஸ்தியா கூட இருக்கலாம். இன்னைக்கு போய் கேட்டா கூட அது இன்னொரு 100 ரூபாய் சேர்த்து, கிட்டத்தட்ட ஒரு 3/4 விலை ஏறி இருக்கு. இந்த அளவுக்கு விலைவாசி உயரும் போது வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கும் விவசாயிகளுக்கான முன்னுரிமையும் இந்த அரசு கொடுக்கணுன்ற ஒரு கோரிக்கையா சூப்பரான ஒரு பாயிண்ட அவங்க வச்சிருக்காங்க. உள்ளபடியே ஒரு அரசியல்னு வந்தா மக்களுக்கு எது நல்லது அப்படின்றத பார்க்கணுங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. சில காலத்துக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலுமே கடன் வாங்குவது குறைய போறதில்ல, தமிழ்நாட்டினுடைய கடன் தொகையை அதிகரிப்பதை யாராலும் நிறுத்தவே முடியாது, எந்த ஆட்சி அமைஞ்சாலும் கடன் வாங்குறத நிறுத்த முடியாது அப்படின்ற கருத்தையும், சில டிஜிட்டல் வேர்ட்ஸ் அதாவது தொகையையும் சொல்லியிருந்தார். இப்போ அது நிஜமாகுது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 1.73 லட்சம் கோடி
கடன் வாங்குவதற்கான முயற்சிகள் இந்த ஆண்டு 2026 2027 தமிழக அரசு மத்திய அரசு ஒப்புதலோட வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இதே தானே திமுக அரசும் செஞ்சது, இதே தானே அவங்களும் பண்ணாங்க. என்ன அப்படின்னா லீக்கேஜை இவங்க குறைக்கிறாங்களா அப்படின்றதான் இங்க கேள்வியா இருக்கு. இப்ப என்னன்னா கடன் வாங்குறதுல எந்த மாற்றம் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா வருவாய் இல்லை, வருவாய் பற்றாக்குறை. கிட்டத்தட்ட 57,000 கோடி அளவுக்கான வருவாய் பற்றாக்குறை இருக்கு. பத்தாக்குறை பட்ஜெட் தான், துண்டு பட்ஜெட் தான் விழுது, அதை தான் பண்றாங்க. சோ இந்த பட்ஜெட்ல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒதுக்கப்படக்கூடிய துறை வாரியாக ஒதுக்கப்படக்கூடிய நிதி சரியாக சென்று சேர்க்கிறதா, எந்த லீக்கேஜும் இல்லாம போதா. இப்ப 30 கோடி ரூபாய்க்கு ஒரு பாலம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த பாலத்தினுடைய தரம் உண்மையிலேயே 30 கோடி ரூபாய்க்கு இருக்குதா, கடந்த ஆட்சியில எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு. இதுதான் இங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ சத்துணவுல முட்டை போடுறாங்க அப்படின்னா தரமான முட்டை வருதா, அழுகிய முட்டையோ பழைய முட்டையோ அல்லது 10 பேருக்கு போடுற முட்டை போட்டுட்டு 100 பேருக்கு போடுற கணக்கு எழுதுறதோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாம போடுறாங்களா அப்படிங்கிறது. இந்த ஊழல் அப்படிங்கிறது இங்கதான் ஆரம்பிக்குது. சோ அமௌண்ட் குறையல, ஆனால் அதனால் பயனாளக்கூடிய பயனாளிகளுடைய எண்ணிக்கையும் தரமும் உயர்கிறதா அப்படிங்கிறதா இந்த 5 வருஷத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். எல்லாத்துக்கும் மேல சில நாட்களுக்கு முன்னாடி பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதி கோவில்ல காலில் வச்சு எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு விமர்சனங்கள் வந்தது. திமுக கடுமையான கேள்விகளை கேட்டாங்க, எப்படி நீங்க அங்க கொண்டு போய் வைக்கலாம்னு. அதுக்கு கவுண்டரா நீங்க கொண்டு போய் தயிர் வடையும் சாம்பார் வடையும் வைக்கிறீங்க, முரசொலியை கொண்டு போய் வைக்கிறீங்க, பூனால அலங்காரம் பண்றீங்கன்ற மாதிரி அவங்க கவுண்டர் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னைக்கு நிதியமைச்சர் மாண்புமிகு நிதியமைச்சர் மரிய அவர்கள் நிதிநிலை அறிக்கையை கொண்டு வரும்போது ஜெபமாலையோடு கொண்டு வர்றத பார்த்திருந்தாங்க. உள்ளபடியே ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினரோ பதவி ஏற்கும் போது நாங்கள் அனைவருக்குமானவர்கள், எங்கள்கிட்ட பாகுபாடு, சாதி பாகுபாடு, இன பாகுபாடு, மொழி பாகுபாடு இல்லாமல், ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் ஒன்றாக இருப்பேன், நான் சமமாக இருப்பேன்ற மாதிரியான இந்த உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க இல்லையா. ஆனா ஏன் வந்த பிறகு இந்த மத அடையாளங்களை நீங்க வீட்டுல எவ்வளவு பெரிய ஜப கூட்டம் நடத்தி இந்த மாலை வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்தா யாரும் கேட்க போறது இல்லை. ஆனா ஒரு சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது அந்த அடையாளத்தை கொண்டு வரீங்க அப்படின்றது அதை கேள்வி கேட்பவர்களுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கே அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல நான் வைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா 9:57 சட்டப்பேரவைக்கு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் வருகை தர்றாரு. கார்ல வந்து இறங்கின உடனே சென்னை கமிஷனர் அமல்ராஜ் கீழே நிற்கிறாரு. அவர்கிட்ட போய் சில வினாடிகள் பேசுறாரு. அந்த வீடியோ கிளிப்ல இருக்கு. இது அப்படியே வச்சுட்டு என்ன பேசினார் அப்படின்றத யூகிக்கும் போது நேற்று ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, உதயநிதி ஸ்டாலின் அரஸ்ட் பண்ண செய்யப்பட்டன ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் பேரிகார்டை கீழே போட்டு மேலே ஏறி குதிச்சு ஜங்குன்னு குதிக்கிறார். அமல்ராஜ் 2 கையும் வச்சு ஓங்கி ஒரு அடி அடிப்பார். அது போலீஸோட அடி நான் பார்த்துருக்கேன். முதுகுல கையை வச்சு அடிச்சாங்க. ஏன்னா எந்த பக்கமும் காயங்கள் இந்த மாதிரிலாம் இருக்காது. இன்னும் நல்ல பலமானவர்களாக அடிச்சாங்கன்னா அப்படியே மூச்சை நிக்கிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு அடிப்போம். அவர் அதே மாதிரி அடிச்சாரு. அவர் திரும்பி முறைக்கிறப்ப இவர் அதுக்கு மேல முறைச்சு அந்த சம்பவத்தெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. எதுக்கு பொது சொத்துக்களை சேதப்படுத்துறீங்கன்ற மாதிரி அங்க கேட்டுப்படுறாங்க. ஒருவேளை அந்த சம்பவத்தை முதலமைச்சர் பார்த்துட்டு அமல்ராஜ் கமிஷனர் அமல்ராஜ் சார்ட்ட ஏதாவது அதை பத்தி பேசியிருக்காரா, பாராட்டு தெரிவித்தாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை இந்த இடத்துல வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த சம்பவம் நடந்தது, இப்போ எதுக்காக அந்த சம்பவம் நடந்தது, அதுக்கு நீங்க வந்து ரியாக்ட் பண்ற விதம் அப்படின்றது சரியில்லையே அப்படின்ற மாதிரியான கேள்வியை இந்த இடத்துல அந்த வீடியோ பார்த்தோன்னு ஒரு கேள்வியை வைக்க தோணும். தஞ்சாவூர்ல உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து திமுகவினர் கூடி கோஷம் எழுப்புறாங்க. அந்த கோஷம் எழுப்புறப்போ அண்ணன் உதயநிதி சொன்னோன்னே வாழ்கன்னு சொல்லணும், இல்ல ஏதாவது சொல்லணும். ஆனா ஒழிக அப்படின்னு சொல்லி அவங்க கோஷம் விடுறாங்க. ஒரு தடவை என்ன பரவாயில்ல, திரும்ப 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 அவங்க அதை ஒழிச்சுட்டே இருக்காங்க. அண்ணன் உதயநிதினு சொல்றாங்க, ஒழிகன்றாங்க. என்னடா எதுக்குடா வந்துருக்கீங்க, எதுக்குடா இப்படி கோஷம் போடுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு. உள்ளபடி இதுதான் கிராபிக்ஸ் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரியான வீடியோ எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா இல்ல, எப்படி சுய நினைவோட அவங்க எப்படி இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது. உதயநிதி ஸ்டாலின் நேற்று விடுதலையான போது, இது என்ன விடுதலை எல்லாம் ஒண்ணும் இல்லை, விசாரணைக்காக கூப்பிட்டு போனாங்க. 2வது நீதிமன்றம் பெயில விட்டுருச்சுன்னு சில பேர் சொல்றாங்க. இது உள்ளபடியே நீதிமன்றம் பெயிலு எஃப்ஐஆர் எதுவுமே இல்லை. அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்கறாங்க, எங்களுக்கு அவங்க வந்து ஜெயிலில் அடைக்க வேண்டிய அவசியமே இல்லை, நாங்க விசாரிச்சுட்டு விட்டுறோம்னு சொல்றாங்க. சரி இன்னைக்குள்ள விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நீதிபதி சொன்னதுனால அவங்க நைட்டுக்குள்ள விடுறாங்க. அதுக்குள்ள இவங்க வெற்றி வெற்றி அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. இப்ப என்னன்னா நேத்து அவர் பேட்டி கொடுக்கும்போது சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு.
தாவேக அரசையும் முதலமைச்சர் விஜயும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. பட் அதுல சொன்ன ஒரு சில விஷயம் என்னன்னா, நான் அப்படி இல்லை, என் குடும்பம் அப்படி என்னைய வளர்க்கல, நான் யாரையும் தப்பா பேசல, நான் பெண்ணுக்கு எதிரி அல்ல, என் மனைவியும் ஒரு பெண் தான், என் மகளும் ஒரு பெண் தான் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காரு இல்லையா. இப்ப நான் தப்பே பண்ணல, நான் சரியாகத்தான் பேசியிருக்கேன், நான் யாரையும் இழிவுபடுத்தல, புண்படுத்தல, கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி திரிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அப்ப இந்த உதயநிதி சொன்ன இந்த வார்த்தைகள் எதற்காக இவர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்ப நீங்க ஏற்கனவே சொன்னது என்ன, அப்ப நீங்க பேசி இருக்கீங்களா, எதற்காக இந்த கிளாரிட்டியை கொடுக்க வேண்டிய அவசியம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, நள்ளிரவுல வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது அவங்களோட செல்வி அவங்க இருக்காங்க, அப்புறம் அவங்க அப்பா இருக்காரு, உதயநிதி ஸ்டாலினுடைய அப்பா மு க ஸ்டாலின் இருக்காங்க, அப்புறம் அவங்களுடைய பையன் இருக்காங்க, KN நேரு ஐயா இருக்காரு, முன்னாள் அமைச்சர், எல்லாம் இருக்காங்க. இது என்னன்னா, இவங்க வர்றதையும் அதுக்கு ஒரு BGM போட்டும் அப்படியே தழுதழுக்க பூரிப்போட மகனை வரவேற்று அப்பாவை பார்த்து அந்த குடும்பங்களினுடைய உணர்வுகள் காட்டுறாங்க. உள்ளபடியே நான் இதை எந்த விதத்திலையும் விமர்சிக்கல. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர் யாராவது போயிட்டு வர்றாங்க, ஒரு ஸ்டேஷன் போயிட்டு வர்றாங்க, விசாரணைக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னாலுமே நிச்சயமா திரும்ப வரும்போது என்ன தேய்ச்சி விடுறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இப்ப என்னன்னா, இவர் எதுக்காக போனாரு, என்ன குற்றச்சாட்டுக்காக இவரை கைது பண்ணாங்க, எதற்காக இவர் விசாரணைக்கு அழைச்சிட்டு போனாங்க, எப்படி இவர் போனார், 7:30 மணிக்கு போலீஸ் வந்தது, எத்தனை மணிக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, எப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு, தொடர் நேரலை அப்படிங்கிறது ஒளிபரப்பப்பட்டது இல்லையா. இப்ப எதுக்காக இவர் அரெஸ்ட் பண்ணி போனாங்க, திரும்ப வரும்போது இந்த வரவேற்பு எதுக்கு? நீங்க குடும்ப உறுப்பினரா நீங்க பார்த்து பூரிச்சடைஞ்சு எல்லாமே பண்றீங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இதை ஒரு வீடியோவா எடுத்து போடுறீங்க பாத்தீங்களா, இந்த இடத்துலதான் நமக்கு இடிக்குது. என்ன அப்படின்னா, நீங்க உணர்வுகளை உங்களுடைய மகனாக, உங்களுடைய அப்பாவாக, உங்களுடைய கணவனாக, உங்களுடைய செல்ல பிள்ளையாக நீங்க பாக்குறீங்க, எதிர்காலமா பாக்குறீங்க, திமுகவினுடைய அடுத்த தலைமையா பாக்குறீங்க, இளைய கலைஞரா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களை சம்பந்தப்பட்டது. தமிழக மக்களா இருந்து பார்க்கும்போது ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு பெண்ணாக இருந்து பார்க்கும்போது எதுக்கு என்ன பண்ணிட்டு வந்தாரு, இப்படி ஒரு வரவேற்புன்ற ஒரு பேச்சு வருது இல்லையா. நீங்க அந்த உறவுகளோட வரவேற்றது அப்படின்றத யாரும் இங்க இழிவுபடுத்தல. அதை வீடியோவா எடுத்து பொதுவெளியில போட்டு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றீங்களே, இது சிம்பத்தி தான் கிரியேட் ஆகுமா அல்லது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுன்றது உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. நேஷனல் மீடியால திமுகவை சும்மா வச்சு கிளின்னு கிழிச்சிருக்காங்க. என்ன சொல்லப்பட்டது, என்ன நடந்தது அப்படிங்கிற வீடியோவை போடுறாங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஏற்கனவே முதலமைச்சர் பேசினாரு, ஏற்கனவே அவங்க பேசினாங்க, நீங்க நடந்து கொண்டதுன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த முதலமைச்சர் பேசின வீடியோவை நம்ம போடலாம், உதயநிதி ஸ்டாலின் பேசின வீடியோவையும் போடலாம், மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அது உள்ளபடியே சரியான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. உதயநிதி ஸ்டாலின் அந்த நேரத்துல வேண்டான்னு சொல்லிருக்கலாம் இல்லையா, அவங்க த்ரிஷான்னு கத்தும் போது நீங்க கடந்து உங்களுடைய தகவலை சொல்வதற்கான முயற்சிகள் நீங்க இறங்கி போயிருக்கலாம். அந்த இடத்துல நீங்க தண்ணியை பத்தி பேசுறது அப்படிங்கறது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, மகள் இருக்காங்கன்னு சொல்றேன். நீங்க இந்த வீடியோவை அம்மாவும் மனைவியும் மகளும் பார்த்தார்களே ஆனால் உங்கள் மேல் இருக்கக்கூடிய மதிப்பு என்னவாகும்? உங்களுடைய மகனுக்கு நீங்க சொல்றீங்களா இப்படிதான் அரசியல் பண்ணணும், இப்படிதான் நாளைக்கு நீ திமுகவினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த அப்படின்னா இப்படிதான் நீ நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை கடத்துறீங்களா உங்களுடைய மகனுக்கு? ஏன் அப்படின்னா அடுத்த வாரிசு அவர் தான் அப்படின்றது இருக்கிறதுனால சோ அவருக்கு நீங்க கடத்துறீங்களா? இது வந்து முன்னாள் முதலமைச்சர் வரைக்கும் அங்கிருந்து எடுத்து என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவங்க மேடைக்கு ஏறுவாங்க, மேடைக்கு கீழே அமைச்சர்லாம் நிற்பாங்கன்ற மாதிரி மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, பல சொல்லாடல்களை இப்போ சின்ன கிளிப்பா கட் பண்ணி போடுறாங்க. இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் அப்படிங்கறத அவங்க உணர்ந்தார்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. தமிழகம் தாண்டி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய டேமேஜா இது இருக்கு அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்ல. சோ இதனால என்ன டேமேஜ் அவங்களுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் மாநில கட்சி தானே, தேசிய கட்சியா, அதனால வெளியில டேமேஜா இருந்தா என்ன அப்படின்னு கேட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இறுதியா நிதி சீரமைப்புக்கு 2 ஆண்டுகள் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிருக்காரு. மாண்டேக் சிங் அலுவாலியா குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஏற்கனவே கடந்த அரசும் இதுதான் செஞ்சது. அதாவது பொருளாதார நிபந்தனைகள், பொருளாதார அறிவுறுத்தல்கள், பொருளாதார ரெக்கமெண்டேஷன்ஸ், பரிந்துரைகளை கொடுப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு
தமிழக அரசு எங்கெல்லாம் கடன் வாங்கலாம் அப்படின்றத பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி எடப்பாடி கே பழனிசாமி கூட கோட் பண்ணிருந்தாரு. இந்த மாண்டேக் சிங் அலுவாலியா குழு என்ன செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்க எழுப்பப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் கடன் வாங்கலான்றதுக்கு எப்படி திமுக அரசு குழு அமைச்சதோ அதே வழியில தான் நீங்களும் போறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. நிதி ஆதாரத்தை வருவாயை பெருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழியா இருந்தாலும் செலவிடப்படக்கூடிய தொகை, ஒரு பொருள் 50 ரூபா அப்படின்னா அந்த பொருளை 48 ரூபா 49 ரூபா 50 காசுக்கு வாங்கினா நமக்கு பரவாயில்ல. 50 ரூபா பொருளை 70 ரூபாயோ 65 ரூபாயோ 75 ரூபாயோ கொடுத்து வாங்கினா அப்படின்னா நஷ்டம் அங்கதான் நடக்குது. ஸோ அந்த இடத்துல தான் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். 2 வருடங்கள்ல நிதி சுமைய குறைச்சிருவீங்களா? இப்ப நீங்க சொன்ன பதில் 2 வருடங்கள் கழித்து குறைச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது. ஸோ அதை நோக்கி அரசு செல்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மக்கள் மிகுந்த பேராவலோடு தாவேக அரசை அந்த ஆட்சி கட்டில் அமர்த்தி இருக்காங்க. இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் நிறைய இருந்தாலும், ஏன்னா தாய்மாமன் சீரு, பிறந்த குழந்தைக்கு ஒரு கிராம்ல மோதிரம், அதற்கு ஒதுக்கப்பட்ட தொகை, என்னன்னா அதையுமே திமுக கொஸ்டின் பண்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் கொஸ்டின் பண்றாரு. தமிழகத்துல பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் சொல்லிட்டு அரசு மருத்துவமனைகள்ல மட்டும் இருக்கக்கூடிய குழந்தைகள் சொன்னாங்க. ஐயா, இந்த கேள்விலாம் கேட்கறது கொஞ்சமாவது உங்களுக்கு நியாயமா இருக்கா? தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் குழந்தைகள் பிறக்குது, எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னா எவ்வளவு நிதி வேணும்? இத்தனை வருடமா இருந்த பவளவிழா பாப்பாவுக்கு இது தெரியுமா? ஏதோ அரசு மருத்துவமனைன்ற அளவுக்கு இருக்கிறதாவது கரெக்டா இருக்கும். அதுவே எப்படி கொடுக்க போறாங்க? 820 கோடி அளவுக்கு ஒதுக்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இதை தாண்டி திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு அப்படின்ற இன்னொரு ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. ஆனா இதுலயுமே மிகப்பெரிய கேள்வி எழுது. திருமணமாகக்கூடிய பெண்களுக்கான சீர் அப்படிங்கிறதையும், எத்தனை லட்சம் பேருக்கு கல்யாணம் ஆகுது, அவங்களுக்கு தேவை எவ்வளவு, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அப்படின்றத பார்த்தீங்கன்னா யானை பசிக்கு சோளப்பொரி அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு. இன்னும் டீகோட் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. ஒரு 8ஆம் தேதி வரைக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடரும். இப்பதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விசாரணைக்காக அழைத்து சென்று மறுபடியும் விடுவிப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ நேருக்கு நேர் பார்த்து கொண்ட உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பரஸ்பரம் ஒரு வணக்கத்தை போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு நாகரீகமான ஒரு பதிவும் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு திமுக அரங்குல சட்டசபையில எந்த விதமான ஒரு பிரச்சனையும் செய்யாம நேரலையில எதிர்கட்சி தலைவரை காட்டல அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம தகவல் முழுசா எடுத்தாதான் தெரியும். ஸோ திமுகவினுடைய அடுத்தடுத்த மூவ் இன்னைக்கே மிகப்பெரிய அளவுல சட்டசபையில ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா எந்த விதமான சம்பவம் நடக்காம ஸ்மூத்தா முடிஞ்சிருக்கு. சட்டசபை முடிஞ்ச உடனே ஒரு கூட்டத்தையும் முதலமைச்சர் ஏற்பாடு செய்து நடத்தியிருக்காரு. ஸோ ஏதோ ஒரு சீரியஸான கண்டிஷன்ல முதலமைச்சர் செல்கிறார் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது ஒரு மக்களுக்கானதாக இருக்கிறதா, அல்லது தாவேகா கட்சியினர் திருப்திப்படுத்துகிறதா, அல்லது வாக்களித்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறதா அப்படின்ற கேள்வி வருது. பதில் சரியானதாகவும் இன்னும் சொல்ல போனா நம்பிக்கை தருவதாகவும் இல்லை அப்படிங்கிறதா இருக்கு. இந்த காணொளி பற்றிய உங்களுடைய தகவல்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி நேயர்களே.